ஹைடா மாஃபியா போன பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அவள் ஹேரை ஒரு மாதிரி கை வச்சு ப்ளே பண்ணிட்டே வி என்ன நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கள்ல, அது நீங்கள் ஃபீல் பண்ணி தான் சொன்னீங்க. உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். உங்களை நிமிர்ந்து அப்படி பார்த்தா ஏன் எதனா டவுட்டா என்ன என் மேலே? அப்படி இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரெடி. இப்போ தானே முடிச்சிருக்கேன். இருங்க, நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்படி சொல்ல டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ப்ரீத் நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் சொல்லு. நீங்களும் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு என்ன லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல. என்ன இப்போ அதுக்கு? இல்லை, என்ன டேட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன். ஏய், ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறே. அது அதை நீங்கள் ஃபீல் பண்ணி தானே சொன்னீங்க. ஏன்டி டவுட்டா? இந்த மாதிரி என்னை சந்தேகப்படும் போதும் எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடி. அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்க நீங்கள் அவன் ஷோல்டரில் கை வச்சேன், டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கோவப்படாமல் நான் சொல்கிறது கேளுங்களேன் அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்துட்டு என் மேலே எந்த ஃபீலும் இல்லைன்னு சொன்னீங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னீங்க. பட் லவ்வா என்ன ஏதோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு இப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போது முடிச்சதுக்கப்புறமும் லவ் யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் கண்ணை பார்க்க நான் எப்படி சொன்னேன். உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், பொண்ணு தானடி கேட்குறேன். நான் சொன்னது ஏதாவது உனக்கு டவுட்டாக இருக்கா என்ன? ட்ரூவாக ஃபீல் ஆகலையாடி? நான் ஃபீல் பண்ணி சொன்னது உனக்கு தோணலையா? நான் உன்கிட்ட ஆக்ட் பண்ணுறேன் சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு இது ட்ரூவாக தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அதெல்லாம் இன்னும் தெரியாதுன்னு சொன்னீங்க. பட் இது எப்படி சடனாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீ இல்லாத இந்த 2-3 days எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, என் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்கான். இப்போது அவன் என் கண்ணு முன்னாடி வந்தால் அவனை நான் கொன்னுடுவேன். அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். அவனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை விட அவனை தான் எனக்கு பிடிக்கும். அவனை கொல்லணும் அப்படி என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நீ மட்டும் என் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணலன்னு வையேன், அப்போ நடக்கிறதே வேற. பயமாக இருக்குன்னு அழுத. அதனால தான் வந்தேன். அவ்வளோ பிடிக்கிற அவனை உள்ள போடணும்னு நினைக்கிறேன் உனக்காக. இது அப்படி இல்லை, நானே நினைக்கிறேன் உனக்காக. இல்லை இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் உனக்காக தான் இது எல்லாமே சொல்லுது. உன் மேலே இருக்கிறது லவ்னு. ஃபஸ்ட்டு அவன் சொன்னது உங்களை 2 days மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதில் அந்த ஃபீல் அது உங்களுக்கு புரிஞ்சுது. ரெண்டாவது அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியல. நீங்கள் அவனுடைய சீக்கில் கை வச்சு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. அதோட இப்போ ஓகே இல்லை? அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லடி ரொம்ப அழுதியா, அதனால கேட்குறேன். இது என்ன புதுசாக கேட்குறீங்க? ஓகேவெல்லாம் இதெல்லாம் உங்கள் வாயிலே வராதே. ஃபோர்ஸ் பண்ணி தானே பண்ணுவீங்க. மறந்துட்டீங்களா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டைம்? அதெல்லாம் எனக்கு கோவமாக இருந்தேன்டி, அதனால தான். அப்போ கேட்கலல்ல சார். இப்போ என்ன உங்கள் மேலே படுத்துட்டான். இங்கே நீங்கள் உங்கள் சிஸ்டர் அடைச்சி வச்சுருப்பான் இல்லையா? ஸோ அந்த ரூம் கிட்டே போயிட்டு எங்கே தானே சவுண்டு வந்ததா, டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே இருந்தாங்க, பட் யாருமே காணோம்.
அப்படின்னு அந்த ரூமுக்குள்ளே வரீங்க. சேரு, அந்த சேரை சுற்றி ரோப்பு, ஒரு ஆளை கட்டி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த பிளேஸை. நீங்கள் அந்த ரோப்லாம் எடுத்துட்டு அப்போ யாரும் இருந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க காணும். சே, மிஸ் பண்ணிட்டோம். அக்கா அக்கா நீ, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அப்படி நீங்கள் முழிச்சிட்டே இருக்க இங்கே என்ன பண்ணுற? ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஜேகே நின்றுருக்கான். நான் கேட்டது உன் காதில் விழலையா? இங்கே என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டான். இவன்ட்டு கேட்கலாமா? அக்காவை என்ன பண்ணுன்னு பொறுக்கி அக்காவை ஏதாவது பண்ணிட்டானா? இல்லை 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 இல்லை, அப்படி இருக்காது. அப்படி உங்கள் மனசுக்குள்ளவே ஓடுது. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு கேர்ளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படி திங்க் பண்ணும் போதே படப்படன்னு உங்கள் நெஞ்சு அடிச்சுக்குது. இல்லை அப்படி இருக்காது. வயன் அப்படி இல்லை 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 இல்லை. நீங்கள் இந்த ரூமில் யாரோ இருந்த மாதிரி இருக்கு சார். ஆமாம், இங்கே யாராவது இருந்தாங்களா? அவங்க எங்கே? உனக்கு இந்த பக்கம் வர அலோடு இல்லை, தெரியுமா தெரியாதா? இல்லை சார், இந்த ரூமில் யாரோ இருந்தாங்க. அவங்க எங்க? டேய் வெளியே போ. நான் இதை தெரிஞ்சுக்காமங்கிறது போக்க மாட்டேன். யான் எங்க இருக்க? அவ்வளோ வேகமாக ஓடி வரான். சார் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, யாரையோ கட்டி போட்ட மாதிரி. இங்க பாருங்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை எனக்கு நடக்கிறதே வேற. அப்படி நீங்கள் கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே அங்கேருந்து ஜேகே கிட்ட வர, ஜேகே உங்களை பார்த்துட்டே, இங்கே பாரு, உன்னை எதுக்குன்னா ஒன்றும் பண்ணும் போதும் மன்னிச்சு விடுறேன்னு எனக்கே தெரியல. இப்படி நீ என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே யான் வந்துட்டான். எஸ் சார், என்னாச்சு? ஜேகே அவனை பார்த்தேன். இங்கே வர ஆளோடு இல்லைல்ல, எப்படி இவன் இந்த ரூமில் அப்படின்னு சொல்ல, நீங்கள் உள்ள ரோப்பை கையில் பிடிச்சிட்டு கொல்லவரியா ஜேகேவை முறைச்சிட்ட அப்படி நின்றுட்டுருக்க. நீங்கள் என்ன பண்ணுற? வெளியே வா. முடியாது ஜேகே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. இது ரூமில் யாரோ இருந்திருக்காங்க, எங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே அப்படிங்கிற பேரை சொல்லி கூப்பிட ஜேகே கட்டுப்பாக்குறான். கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, யான் இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படி சொல்ல. முடியாது, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இங்கே யாரோ இருந்திருக்காங்க, அவங்க கேர்ள் தானே, அவங்க என் அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அதுக்குள்ள யான் வந்து உங்க கையை பிடிச்சி எழுத்து, வெளில வைப்பலாம், என் கையை விடும், யான் என் கையை விடும், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்க்க யான் உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். நீங்க ஜேகேவும் கிராஸ் பண்ணி போறீங்க. ஜேகே யான் இழுத்துட்டு போறான் இல்லையா, உங்களை பார்த்துட்டே இருக்கான். இவன் தான் ஏதோ பண்றான். இவனை போட்டு தள்ளிடலான்னா கூட என்னால் முடியல. அப்படி திங்க் பண்ணும் போதே அவன் லிப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அவன் கையை போயிட்டு உங்களை கிஸ் பண்ணியிருப்பான். அது ஞாபகம் வந்து, ஜேகே கொஞ்ச நாள் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. அப்படி அவன் கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண பலார்னு அரைகிற சவுண்டு. கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் யானை அடிச்சிட்டிங்க. அவ்வளோதான் உனக்கு. நான் பேசிட்டுருக்கேன்ல, அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போன்னு சொன்னான், இழுத்துட்டு போயிடுவியா? நான் தான் அவன்கிட்ட பேசிட்டுருக்கேன்ல, அவனுக்கும் எனக்கும் தான் டீலிங்க. நீ என்னடா குறுக்க வந்துட்டு போட்டு தள்ளிடுவேன். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் 2 நாளாக இங்கே நின்றுருக்கான் அப்படிங்கிற மாதிரி காலை தூக்குறீங்க. ஒரு கிக் பண்ண அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறான். அங்கேயே இருக்க, அவன்கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அவன் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறான். இங்கே வந்ததுலேருந்து நாட்டியாக சிரிச்சிட்டு போயிட்டு வீக்கிட்ட அடி வாங்கிட்டு க்யூட்டாக பண்ணிட்டு சிரிச்சிட்டு நிறையா
சைல்டிஷாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போல்லாம் உங்களை பார்க்குறது வேற ஒரு ஸ்டன்னிங்காக உங்களை பார்க்குறான். நீங்கள் அவங்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே கிட்ட வரீங்க. இந்த டைம் வி உங்கள் மேலே இருந்து எழுந்த ரெஸ்ட் ரூமில் போகிறான். நீங்கள் செஸ்ஸில் கை வச்சுட்டே எழுந்து உட்காந்து ஏன் உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அம்மா கிட்ட பேசிட்டு தந்துடுறேன். 2 நாளாக அம்மா கிட்ட பேசவே இல்லை, பயந்துட்டே இருந்திருப்பாங்க. பயப்படுவாங்களா? நான் தாண்டி 2 நாளாக பயந்துட்டு இருந்தேன். உங்கள் அப்பா கூலாக வேலைக்கு போகிறான்டி. உங்கள் தங்கச்சி ஆயா படுத்து ரூமில் தூங்கிட்டு இருக்கா. ஆத்தா விதவிதமாக குக் பண்ணிட்டா, நல்லா தின்னுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் நீ காணோன்னு புலம்பிட்டு இருந்தேன். பாருங்க, நான் நிறைய எமர்ஜென்சி அப்படி சொல்லிட்டு இமீடியட்டாக ஏதாவது கேஸ் வருதான் நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு 3 days அப்படி கூட ஆகிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரி நினச்சி கேர்லெஸ் இருந்திருப்பாங்க. அதுக்குன்னு எங்கள் அம்மா என் மேலே பாசமெல்லாம் இல்லாமலாம் இல்லை. மொபைல் கொடுக்க போகிறீங்களா இல்லையா? அவனும் சிரிச்சிட்டே அவன் மொபைல் கொண்டு வந்தா. நான் வரத்துக்குள்ளே பேசிடணும். நான் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். சிரிச்சிட்டே அந்த மொபைலை வாங்கிட்டு அம்மா நம்பர் போட்டு டயல் பண்ணுறீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அம்மா, ஹலோ அம்மா, நான் தான் ஜென்மையை பேசுகிறேன். உறவுக்கிட்ட முட்டாள் எங்கடி இருக்க? எதுக்கடி 2 நாளாக வீட்டுக்கு வரல? உனக்கு காணும் எவ்வளோ பயந்தம் தெரியுமா அப்படின்னு உங்கள் அம்மா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அம்மா அல்லாதம்மா, எதுக்கும்மா அழற? சொல்லிட்டு போனியாடி, எங்கடி இருக்க? எங்கே போய் தொலைஞ்ச? எத்தனை வாட்டி உன்ட்டு உன் தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயாவது போய் தொலைஞ்சா சொல்லிட்டு போகணுன்னு. சாரிம்மா, என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு, அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி, அதனால தான் ஏதாவது ஒரு சொல்லுமே. லண்டன் வந்திருக்கம்மா. சொல்லிட்டு போக மாட்டியா? என்னடி எல்லாம் உயிஷ்டமாக இருக்க? இது தெரியாமல் உன் தங்கச்சி ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாளான்னு தெரியல. அவள் வர பயந்துட்டாடி, அவளை வர நான் பயம் ஊற்றி விட்டுட்டேன். உன் மொபைல் எங்க? அதுவா, என் மொபைல் தெரியலம்மா, எங்கே மிஸ் ஆகிடுச்சுமா. ஐயோ, சரி, நீ ஓகேவா? நான் ஓகேம்மா. சாப்பிட்டியா? சரி, நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன், நீ கேர்ஃபுல்லாக இரு. இப்போவாது நான் சொல்கிறத கேளுங்க. 2 பேருக்குமே இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கே போகிறதுனா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், புரியுதா? கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். நீங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இன்னும் பெயினாக இருக்கா? எதுக்கடி இப்படி அழுற அப்படின்னு உங்கள் கிட்ட வர அவன் ஹிப்பில் கை கொடுத்து அவனை ஹக் பண்ணிட்ட. அம்மா, நான் காணோன்னு அழுதாங்க தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளை. யார்கிட்டடி கதை விட்ற? அவங்களாம் நல்லா தாண்டி இருந்தாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? சிஸ்டர் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கா போல. என்ன? ஆமாம், அவள் ஸ்டேஷனுக்கு போகிறதுல நீ தானடி சொன்ன. ஐயோ இல்லை, அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, கம்ப்ளைண்ட்காக தான் போயிருக்கா. ஓ, அவள் இன்னும் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாளா என்ன? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படி நீங்கள் தென்னிட்டே சொல்கிறத பார்க்குறா இல்லையா? அவள் ஸ்டேஷனுக்கு ஒர்க் போகிறதில்ல. ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது போய் சொல்கிறீங்கன்னு. பட் அவன் பெருசாக எதுவும் கேட்கல. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அம்மா வேறு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. போ, நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கும் சில பல ஒர்க் இருக்குது, போய் நானும் பார்க்கணும். நீ கிளம்பு. நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. இங்கே ஜேகேவோட குடோனில் ஜேகேவோட ரூமில் இருக்கீங்க. டோரை நாக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ண. கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எப்படி லாக் பண்ணி வச்சிருக்க? ஐயோ, அப்போ நான் டவுட் பட்டது கரெக்டு தான். அக்கா தான் உள்ள இருந்திருக்கா. கதவு தர ஜேகே. டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த சவுண்டு வெளியே கேட்குதா? யான் எங்கே இருக்க? யான் டோருக்கு வெளியே யான் இருக்கா. அவன் மைண்டில் ஓடுறது
இந்த ரூமை விட்டா இவ வெளியே வரவே கூடாதோ, புரியுதா? அவ வெளில வந்தானா நீ உயிரோடு இருக்க மாட்ட. என்ன கருமன்னு தெரியல. இவனை என்னால் எதுவும் பண்ண முடியல. அவன் ரூம்ல இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஒர்க் போகிறேன், போயிட்டு வர வரைக்கும் அவன் ரூமில் தான் இருக்கணும். டோரை ஓப்பன் பண்ணன்னு வையேன். இல்லை சார், நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. உங்களுக்கு உங்கள் அக்கா இன்னுமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு டோரை நாக் பண்ணிட்டே இருக்க. உங்களுக்கு கால் வருது அம்மா கிட்ட இருந்து. நீங்கள் காலை அட்டன் பண்ணி காதில் வச்சு, அம்மா அம்மா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் ஆல்மோஸ்ட் நான் நெருங்கிட்டேன் அக்கா கிட்ட, இப்படி இருந்தாலும் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவோம்மா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக பேச, அமைதியாகிறோம் ஒரு நிமிஷம், இதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? சரி, நான் தான் உன்னை பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நம்ம நினச்ச மாதிரி அக்காக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் சொல்ல. என்னம்மா சொல்கிற? அவள் ஏதோ இம்பார்ட்டன்ட் சர்ஜரியாக வெளியே போயிட்டாலாம். அம்மா சாரிடி, எனக்கு இப்போ தாண்டி அவளே சொன்னான். நானும் பயந்து உன்னையும் வேற பயன்படுத்திட்டேன். நான் தான் சொன்னேன்ல அது போலலாம் வெளியே போவான்னு. உங்களுக்கு 2 பேருக்குமே அறிவே இருக்காதுடி. யாராவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்னா, யாராவது ஒருத்தராவது என் பேச்சு கேட்குறீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா திட்ட ஆரம்பிக்கும் போது கட் பண்ணிட்டீங்க. டோரில் சாஞ்சிட்டு, அக்காக்கு எதுவும் இல்லை, அப்போ அக்கா இல்லைண்ணா அந்த ரூம்ல யார் இருப்பா? அப்படியே கீழே உட்காடுறீங்க. இப்போதான் உங்களால் நார்மலாக ப்ரீத் பண்ணவே முடியுது. உங்கள் விக்கெலாம் கலக்குச்சு. கடுப்பில் தலையிலிருந்து அந்த ரூமை தூக்கி போட்டு உங்கள் மொபைல் எடுத்து சீஃப் கால் பண்ணி, சார் எங்கள் அக்காலாம் இங்கே இல்லை, வேறு யாரோ ஒரு பொண்ணு தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் அக்கா சேஃபாக இருந்திருக்கா, ஏதோ சர்ஜரியாக வெளியே போயிருக்காளா, இது அந்த டாக்டர்லாம் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சரி, அதை நம்ம நெக்ஸ்ட் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும்போதே, ஃபைன் ஸ்டாப், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் சொல்லணும். சொல்லுங்கள் சார். அதை விட இங்கே பாரு, நியூஸ் இருக்குது. அவங்க அக்கா யாரும் லவ் பண்ணதா சம்திங், அவளுக்கும் ஒரு பர்சனுக்கும் மேரேஜ் ஆனதா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்தது. உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா? இல்லை சார், அவளுக்கு மேரேஜ்லாம் ஆகலை. இல்லை வயன், உங்கள் அக்கா யாரோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரீசெண்டாக கூட அவங்க கூட மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லை 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 சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை வயன், உங்கள் அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து க்ளூ கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி சொல்ல சைலண்ட் ஆகிட்டிங்க. ரீசெண்டாக அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கான். அவன் ஏதோ கண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பப்ளிக்கில் ஒரு டாக்டர்னு கூட பார்க்காம அவன் ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி அவனை த்ரெட்டன் பண்ணியிருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? அதை விட இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா, ஜேகே ட்ரக் டீலிங்கா அவனோட ஆப்போசிட்டான எனிமியை மீட் பண்ணுறதா இருக்கான். அதுவும் நாளைக்கு. நான் ஒரு குட்டி பிளான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு முழுமையாக எனக்கு வேணும். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். உங்கள் சிஸ்டரை நாளைக்கு கூட தேடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவளுக்கு இல்லை சார், நான் தான் சொன்னேன்ல, அவங்க சர்ஜரியை வெளியே போயிருக்காங்க. அக்கா ஓகே ஓகே, நானும் கவனிக்கல. கூல், இங்கே பாரு, நான் சொல்கிறத முதல்ல இதை கேளு அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டு வச்ச அந்த பிளானெல்லாம் சொல்ல, சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே இருந்து எழுந்து நிற்கிறீங்க.